இவங்க ஜோதிட ரீதியா, ஐதீகமா, பாரம்பரியமா என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, உன்னுடைய உழைப்பினால் வருகின்ற பணத்தை நீ என்ன பண்ணாக்க, உன்னோட ஆசைகளை நிறைவேத்துறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம். அந்த செலவுகள் பண்ணும்பொழுது, ஒரு இடத்துல குருதட்சணை என்பது கொடுக்க வேண்டும். அந்த குருதட்சணை இல்லாது நீ சேர்த்து வைச்ச செல்வமானது உனக்கு பறிபோகும். அதனால ஜாதக கட்டத்துல நாங்க பார்ப்போம். இதுக்கு அவனுடைய சுகஸ்தானம்ன்ற 4ஆம் இடம் தான் நாங்க பார்ப்போம். தாய் ஸ்தானம். மகாலட்சுமி ஸ்தானம்ன்றது 5ஆம் இடம். சரஸ்வதி ஸ்தானம்ன்றதும் நாங்க பார்ப்போம். அவங்கவங்க ஜாதகப்படி. இந்த கிரகம் போய் எங்க உட்கார்ந்திருக்கோ, அந்த கிரகத்துக்கு தகுந்தாற்போல் அவங்க வீட்ல அந்த குபேர பொம்மை இருக்கும். நம்மள ஜோதிடர்கள்ட்ட அந்த ஜாதகத்த கொடுக்கும்போது, உங்க வீட்ல இந்த பொம்மை இந்த இடத்துல இருக்கா? லட்சுமி கடாட்சம் குறையுது, சரஸ்வதி கடாட்சம் குறையுது, விநாயகருடைய சத்திய தர்மங்கள் குறையுது, மகாவிஷ்ணுவோட அம்சம் குறையுது, சிவனோட அம்சம் குறையுது. மகாலட்சுமிய நீங்க எப்படி கண்காணிக்கிறீங்க? ஏன்னா மகாலட்சுமி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல என்ன வார்த்தைகள் சுத்தமா இருக்காது. வார்த்தை சுத்தமானால் தான் மகாலட்சுமி தங்குவாள்.